மாயையான அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப மகளே, வாலிப மகனே, எதுவரைக்கும் என் சத்தத்தை கேளாதவள் போல், எதுவரைக்கும் என் சத்தத்தை கேளாதவன் போல் செல்லுவாய்? இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து தான் கேட்கிறார் மகனே, உன்னை பார்த்து தான் கேட்கிறாரு மகளே. எத்தனை நாட்கள் இது தவறு என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்தியும் நான் உனக்கு சொல்லியும் நீ காது கேளாதவன் போல், காது கேளாதவள் போல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்றாயே. இன்றைக்கும் நினைத்துப்பார், உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பு. இன்றைக்கே உனக்கு கடைசி எச்சரிப்பின் சத்தம். கீழ்ப்படிந்து என் வார்த்தையை கைக்கொள்வாய் என்றால் இன்றைக்கு மீண்டுமாய் உன்னை வணையும்படி, மீண்டுமாய் உன் வாழ்க்கையை சீர்தூக்கும்படி நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து தான் சொல்றாரு மகனே, உன்னை பார்த்து தான் சொல்றாரு மகளே. பாவத்தை விட்டு விலகிடு. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன்னால பாவத்தை விட முடியலையா? இந்த பழக்கத்திலிருந்து என்னால் வெளி வரவே முடியலையே அப்படின்னு கண்ணீர் விடுறியா? இன்றைக்கு வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. பிரசங்கி எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது? நீ உன் வாலிப பிரயாரத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன் வாலிப பிரயாரத்தில் யாரை நீ நினைக்க வேண்டுமா? உன் சிருஷ்டிகரை நீ நினைக்க வேண்டுமா? உன்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலையா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீ கேளு, ஆண்டவரே இந்த காரியங்கள்லேருந்து என்னால் வெளிவர முடியல, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்யும்போது கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கே பாவத்தை விட்டு நீ வெளியே வா. ஆண்டவர் உன் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டுவார். ஆமென். God bless you.